ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகதை காசு லவர்ஸ். இன்றைக்கான எபிசோட் என்னென்னு பார்க்கலாமா? வெளியே வந்து பார்த்தா கார் ஃபுல்லாக முட்டை அப்படியே கொட்டி இருக்குது. அதுக்கப்புறமா என்னென்ன அப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, ஒரே நாற்று அடிக்கிறேன், இது எப்படின்னா நான் கழுவேன் அப்படின்னு சொல்லி தெரியாமல் நடந்துச்சுப்பா, நான் வேணும்னே பண்ணல அப்படின்னு. பரவாயில்ல, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பொறுமையாக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்து எல்லாத்தையும் கழுவிட்டுருக்காங்க. மீனை வந்து கழுவலான்னு சொல்லிட்டு கை வைக்கிறாங்க காரில். இல்லை மீனா, நீ எதுவும் பண்ண வேணாம், நீ தண்ணி மட்டும் கொண்டு வா, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து தான் எல்லாமே கழுவி விடுறாங்க. அப்புறமா ரவி வராங்க. என்ன இது இப்படி ஸ்மெல் அடிக்குது, நான் வேணால் போயிட்டு பர்ஃப்யூம் எடுத்துகிட்டு வரேன், பர்ஃப்யூம் அடித்தா ஸ்மெல்லே வராது, வாசனை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃப்யூம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது முத்து கையில் இருக்க சாவி வந்து ரவிக்கிட்ட போயிடுது. ரவி அப்படியே கிளம்பி ஆஃபீஸ் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது பர்ஃப்யூம் ஃபுல்லாக அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தா நல்லா ஸ்மெல்லாக இருக்குன்ட்டு லாக் பண்ணிடுறாங்க. சரி, மேலே போய்ட்டு நான் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி நம்ம தான் துணியெல்லாம் உள்ளே வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. வர உங்களுக்கு ரொம்ப ஞாபகம் மதியாச்சு. சரி, ஃபஸ்ட்டு சாவி எங்கே வச்சுக்கோங்க, உங்ககிட்ட தான் கொடுத்தேன், என்கிட்ட இப்போ நீங்கள் கொடுத்தீங்க, நீங்கள் கொடுத்தது வேறு யார்கிட்டயோ, நீங்கள் இந்த ட்ரெஸ் போட்டிருந்தீங்க, அந்த ட்ரெஸ் போட்டிருந்தீங்கன்னு ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே இருக்காங்க. உங்களோட இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்ட்டு கேட்குறாங்க மீனா. தெரியல, எதுவும் நான் உங்களே தான் நினச்சிட்ருக்கேன்னு இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க, அதானே எனக்கு பிரச்சனையே, எந்த இதுவும் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து சாவி காணோம் தேடிட்டுருக்காங்க. ரோகிணி அந்த பக்கம் இருந்து எட்டி பார்க்குறாங்க. எல்லாமே எங்கே போச்சு, சாவியும் வேறு போக மாட்டேங்கிறான், அந்த சிட்டி வேறு என்ன பண்ணுறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா ரவியை திரும்பி கொடுக்குறாங்க. இந்த சாவி அப்படின்னு சொல்லிட்டு. சரி இப்போ எங்கே போகிறீங்க, சாவி கிடச்சிடுச்சு, நீ மட்டும் போய்ட்டு அப்போ என்னை திட்டினீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஆனால் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை. அதான் எண்ணெய் ஃபுல்லாக ஆயில் ஃபுல்லாக வந்து வெளியே வந்துருச்சுல, அதனால வண்டி ஸ்டார்ட் ஆகலை. வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மீனா வந்து வரீங்களா என் வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுது. அப்புறம் 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க அவங்க வேலையை பார்த்துட்டு. அப்படியே இங்கே வந்துட்டு இருக்கும்போது அந்த சிட்டியோட ஆளுங்க 2 பேர் வந்து வம்பு இழுக்கிறாங்க. என்னப்பா இவ்வளோதான் வண்டி ஸ்பீடாக அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியில் அடிக்கிறாங்க. முத்துக்கு வந்து கோவம் வருது, எதுக்கு என் கண்ணாடிலாம் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக போகிறாங்க. அப்போ முன்னாடி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்கூல் வேன் வருது. ரைட் சைட்லேயே ஸ்கூல் வேன், லெஃப்ட்டில் வந்து ஒரு பைக் நிற்குதுன்னு அந்த பைக்கில் மோதிடுறாங்க. அது பார்த்தா நம்ம டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இருக்காங்கள்ல, அவங்களோட வண்டி. என்னடா பழைய பகையெல்லாம் வச்சுட்டு என் மேலே மோதுறது பதிலாக என் வண்டியில் மோதுறியா அப்படின்னு சொல்லிட்டு, நான் கொஞ்சம் தள்ளி நிற்கலாம், என் வண்டி என்னையே நான் கொஞ்சம் தள்ளி நிற்கலாம், நீ மோதிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் வம்பு இழுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஸ்ருதியோட அம்மா வந்து வீடியோ எடுத்துடுறாங்க. எதுக்கு எடுக்கிறாங்கன்னு தெரியல, வீட்டில் திருப்பி பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு வீடியோ எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் நீ வா, ஸ்டேஷன் வா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுடுறாங்க. ஒரு போலீஸை வந்து வண்டி எடுக்க சொல்கிறாங்க. சார், அதை பிரேக் இல்லை, வண்டி எடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. இவன் இப்படி தான் சொல்வான், நீங்கள் அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஏற்றி விட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கடைக்கு ஷாப்புக்கு வந்தால் நம்ம ரோகிணி வந்திருக்காங்க. என்ன நீங்கள் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒருத்தவங்க பார்க்க தான் வந்தாங்க, நான் பொருள் வாங்கி அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக சொல்கிறான். நீ இதெல்லாம் நல்லா பண்ணுவேன்னு எனக்கும் தெரியும், ஆனால் அம்மா சொன்னாங்கல்ல நீ கடைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நீ ஏன் இப்போ இங்கே வந்த அப்படின்ட்டு. கடைசி வரைக்கும் உங்கள் அம்மா பேச்சு தான் கேட்டுட்ருப்பியா நீ நான் தானே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அந்த பொய் கூட நான் ஏன் இவ்வளோ போய் சொன்னேன், உங்க கூட சேரணும், நீயும் நானும் நல்லா இருக்கணும் தானே சொன்னேன். இப்போ உங்கள் அம்மா கடைசி வரைக்கும் பேசாமல் இருந்தால் நீயும் பேசாமலே இருப்பியா அப்படின்னு கேட்டவுடனே பேசவே மாட்டாங்க மனோஜ். இதுதான் இன்றைக்கான எபிசோட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கான வீடியோ வரும். தேங்க்யூ, பாய்.